அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, யோனா 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் கொண்டு நெருக்கத்தில் கூட தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். என்னுடைய நெருக்கத்தில் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், என்னோட வாழ்க்கையை தேவன் பெருக்கமாய் மாற்றினார். இதுதான் சாட்சி. நீங்க யோனாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் தேவன் அவரை கைவிடவில்லை. மீனின் வயிற்றில் இருக்கும் போது நீங்க ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. என் நெருக்கத்தில் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் என்ன கேட்கிறேனோ அதை தேவன் செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கட்டும். சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, அதனால என்னால ப்ரேயர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சாக்கு சொல்லி கொண்டு வாழக்கூடாது. என்னுடைய நெருக்கத்தில் நான் தேவனை கூப்பிடுவேன், என்னோட வாழ்க்கையை தேவன் பெருக்கமாய் மாற்றுவார் என்று விசுவாசம் கொண்டு எண்ணம் கொண்டு வாழுங்கள். அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாதாளமாவே இருந்தாலும் தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்பார். நான் பாதாளத்தில் இருக்கும் போது அவரை கூப்பிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், தேவன் பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.